மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துறாங்க, நிறைய பேசுவோம். சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நான் என்ன கோமாளி பையில நினைச்சிட்டு இருக்கிறேன். சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடி கொடுக்குறான். என்ன பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாடோட முதலமைச்சருக்கே டைரக்டா மிரட்டல். இப்படி மானங்கெட்ட தமிழ்நாடா? அதே மானங்கெட்ட தமிழ்நாட்டுல என்ன மயிருக்கு மயக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் கேக்குறாங்க. நீ சட்டமன்றத்துக்கு வாடா, உன்னோட எலும்பை முறிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு தைரியமா பேசுறதுக்கு உங்களுக்கு யாருங்க தைரியம் கொடுத்தா? அது மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண மகன் உங்களை தேடி ஒரு பிரச்சனை வரும்போது அவனோட நிலைமை என்ன, ஒரு மக்களோட நிலைமை என்ன? உங்க கையில ஆட்சியும் ஆளுமையும் அதிகாரமும் இருந்துச்சுன்னா அப்ப மக்களோட நிலைமை என்ன, மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு? முடிஞ்ச தளபதிக்கு தலையில இருக்க மயிரை தொட்டு பாரு. நீ மயிரை தொட்டு நீ சட்டமன்ற தொட்டு வெளியே வரும்போது உன்னை சுத்தி தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. எலும்பு கூட மிஞ்சாதி மாப்பிளே. ஒரு முதலமைச்சருக்கு இந்த அளவு மேட்டர் கொடுக்குறீங்கன்னா அப்ப மக்களுக்கு எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க எனக்கு புரியல. இப்படிப்பட்ட ஒரு ஆளை சத்தியமா இந்த நாட்டுல வந்து நடமாட விடாதீங்க. சீக்கிரம் பிடிச்சி ஜெயில வைக்கிற வழியை பாருங்க. அது மட்டும் கிடையாது, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல தெளிவா தொட்டு போங்க. பாய் பாய்.